டிவிஎஸ் ஒன் மேக் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் ரவுண்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெவனைட்ரோ பேஜ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில். அந்த டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ரைடர் சரண் ஓடிட்டு இருக்காரு. மற்ற ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரேசிங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு பைக்கு, சூட்டு, ப்ராப்பராக ட்ரைனிங் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பை சரண் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. இது போக ஸ்டாக் 165cc கேட்டகரியிலும் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போது மீடியா ரைடர்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரேஸுக்கு ரெடி ஆயாச்சு. ரைடர்ஸ் எல்லாருமே ட்ராக் உள்ள போயிட்டு ஃபார்மேஷன் கிரிட் வந்துருவாங்க. நம்மளுமே உள்ள போகலாம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சென்னையில் அன்றைக்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தூரிட்டு இருக்கனால ரேஸ்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. எல்லா ரைடர்ஸும் பார்த்தோம்னா மலையில தான் ஓட்டி ஆகணும். கீழே ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் ட்ராக் விட்டு எல்லாருமே வெளியில் போக சொல்லிடுவாங்க. இந்த ரேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயினான ரேஸ் அப்படின்னே சொல்லலாம். ரேஸ் நடந்துட்டு இருக்கையில டீமோட உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருந்தோம் மொபைலில். அந்த டைம் மழை கொஞ்சம் பெருசாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லா ரைடர்ஸும் சேஃபாக ரைட் பண்ணி வந்துட்டாங்க. ரேஸ் முடிஞ்சோடனே பைக்குடைய வெயிட் வந்து செக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரைடர்ஸுடைய சூட்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புவாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, ரேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே டீமோட கிரிக்கெட் விளாண்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.